நமச்சிவாயே. ஆன்மீக நெறி முழுக்க முழுக்க உடலை காக்கும் ஒரு மருத்துவ மையம். அழகு குத்துதல், அழகு குத்தும் திருவிழா நம் உடலை பேணி காப்பதற்கான ஒரு நல்விழா. அழகு குத்தும் ஒவ்வொரு இடமும் நம் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு தேவையான வர்ம புள்ளியில் குத்தப்படுகிறது. இந்த இடத்திலே குத்துவார்கள், இங்கு அல்லை அழகு என்று இங்கே குத்துவார்கள், பின்புறமாக குத்துவார்கள். இவை எல்லாமே கல்லீரல், பித்தப்பை இந்த இரண்டையும் சீராக்குவது. ஒரு மனிதனுக்கு இரத்தம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் பித்தப்பை சரியாக வேலை செய்ய வேண்டும். ஒரு மனிதனுக்கு கோபம் வராமல் நல்ல குணம் வர வேண்டும் என்றால் கல்லீரல் பலமாக இருக்க வேண்டும். அதற்கு கல்லீரல் இயக்கக்கூடிய வர்ம புள்ளிகளில் இந்த அலகுகள் குத்தப்படுகிறது. கோபம், குரோதம் இந்த இரண்டும் நீங்கிவிட்டால் ஆயுள் தானாக கூடும். நம் வாழ்நாள் முழுக்க தோல்வியே சந்திக்காமல் வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால்தான் இந்த அலகு குத்தும்போது அந்த குறிப்பிட்ட வர்ம புள்ளிகளில் குத்தப்படுகிறது. இன்னும் ஒன்று சொல்ல வேண்டுமென்றால், அந்த புள்ளிகளில் குத்தும் பொழுது இந்த பிரபஞ்ச சக்தி தானாக வந்து விடுகிறது. நம்ம கையில் ஒரு சின்ன பின்னூக்கில் குத்திட்டிங்கன்னா ரத்தம் வரும், அதில் சீல் பிடிக்கும். ஆனால் பெரிய கம்பியை அந்த குறிப்பிட்ட வர்ம புள்ளிகளில் குத்தி ஒரு நாள் முழுக்க வைத்திருந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் போட்டு அதன் பிறகு அதற்கு எந்த விதமான மருந்துகளுமே வைக்காமல் விபூதி திருநீரை மட்டும் வைப்பார்கள். ஆனால் அதில் சீல் பிடிப்பதில்லை. இதற்கெல்லாம் காரணம் கேட்டால் அறிவியலை தேடினால் ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்தால் கிடைக்காது. ஒன்றே ஒன்றுதான், நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது, அந்த பிரபஞ்ச சக்தி. அந்த பிரபஞ்ச சக்தி நம் உடலுக்குள் வரும் பொழுது நம் உடலில் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுவதில்லை. நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், எவ்வளவு பெரிய கம்பியை தோலிலே செருகி அதை முன்னும் பின்னும் அசைத்து கொண்டு செல்கிறார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் அதிலே சீல் பிடிப்பதில்லை. காரணம், நமக்கு மேல் ஒரு சக்தி, அதுதான் இறை சக்தி. இந்த இறை சக்தியை நாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்தலாம். அந்த வாய்ப்பு கிடைத்து பயன்படுத்துகின்றவர்களை ஊக்கப்படுத்தலாம். இப்படி செய்யும் பொழுது நாமே பயன்படுத்தினாலும் மற்றவர்களை நற்காரியம் செய்கின்றவர்களை ஊக்கப்படுத்தினாலும் இரண்டுமே ஒரே பலன்தான் கிடைக்கிறது. ஆகவே ஆன்மீக நெறியில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் மிகச்சிறந்த மருத்துவத்தை நமக்கு புகுத்தக்கூடிய காரியங்களாக அமைத்திருக்கிறது. இதையெல்லாம் எப்படி அவர்கள் கண்டார்கள், எப்படி அவர்கள் செய்து பார்த்தார்கள் என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியதில்லை. நமக்கு முன்னோர்கள் எதையெல்லாம் நல்லது என்று சொல்லி செய்தார்களோ அதையெல்லாம் நாமும் செய்தால் நமக்கு நல்லதே கிடைக்கும். ஓம் நம சிவாயே.